இன்டர்நேஷனல், ஏசியன் மற்றும் நேஷனல் லெவல் விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி தந்துள்ள 819 வீரர்களுக்கு சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். உங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க. நேற்று அரசு சார்பாக நம்முடைய ஸ்டேடியம், நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல கல்வி திருவிழா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருந்தாங்க. தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. ஸ்டேடியம் முழுக்க கல்வியாளர்கள், பள்ளி மாணவ செல்வங்கள், கல்வியில சாதிச்ச மாணவர்கள், காலை முதலமைச்சர் உணவு திட்டத்தில் பயன்பெற்ற மாணவர்கள், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், இப்படி கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அரசு சார்பாக. அதுல நமக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்திருந்தாங்க. கல்வினா வெறும் பள்ளி கல்வி மட்டும் கிடையாது, உயர்கல்வி மட்டும் கிடையாது, அதுக்கு ஈக்குவலா உடற்கல்வியும் மிக மிக முக்கியம்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ்மேன் சில பேரை அங்க வரவழைச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்குவிச்சிருந்தாங்க. நேற்று அந்த அரங்கம் முழுக்க கல்வி கற்கின்ற மாணவர்கள்லாம் இருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. என்னடா ஸ்டேடியம் ஃபுல்லா வெறும் படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, படிச்சு சாதிச்சவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு. நமக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இந்த அரங்கம் முழுக்க விளையாட்டுல சாதிச்ச பதக்கங்களை வென்ற வீரர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில 4 பேருக்கு கம்பேஷனட் கிரவுண்ட் அடிப்படையில நம்முடைய துறையில ஜாப் ஆஃபர்ஸ், வேலை வாய்ப்புக்கான அந்த ஆணைகளையும் இங்க கொடுக்க இருக்கின்றோம். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விளையாட்டு வீரர்களை கொண்டாடுறதுல இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்னா நம்ம அடிச்சு சொல்லலாம், அது நம்முடைய தமிழ்நாடு தான், நம்முடைய அரசு தான். அந்த அளவுக்கு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த 4.5 வருஷத்துல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சுமார் 4510 விளையாட்டு வீரர்களுக்கு 150 கோடி ரூபாய் வெறும் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. 4 வருஷத்துல மட்டும் இந்தியாவிலே இந்த அளவுக்கு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு விளையாட்டு வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் எந்த மாநிலத்திலையும் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு மட்டும் இவ்வளவு பேருக்கு நம்ம ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்திருக்கோம்னா அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் தான் காரணம். சில மாதங்களுக்கு முன்பு நானும் நம்முடைய துறையினுடைய செயலாளரும் SDA மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம். அதாவது எலைட் ஸ்கீம், MIMS, CDS திட்டங்கள்ல பயனடைகின்ற வருஷம் பயனடைகின்ற பெனிஃபிஷியரிஸ், அந்த வீரர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கு, எங்களுக்கு அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. திறமையான வீரர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், கைவிட்டக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா அந்த எண்ணிக்கையை அப்படியே டபுள் மடங்காகி ஆக்கி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உடனே இம்மீடியட்டா பொதுவா போட்டியில கலந்துகிட்ட வெற்றி பெற்ற வந்த பிறகுதான் அந்த பிளேயர்ஸ்க்கு அரசு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும், அந்த பரிசு தொகையை கொடுக்கும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசு மட்டும்தான் போட்டியில கலந்துக்க போறதுக்கு முன்னாடியே அந்த வீரர்களை அழைச்சு அவங்களுக்கான ஊக்கத்தொகையை முன்னாடியே நிதி உதவி செய்கிறது நம்முடைய அரசு. நிதி உதவி மட்டுமல்ல, நீங்க அப்படி ஜெயிச்சுட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அரசு வேலையையும் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடுடைய ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் 100க்கும் அதிகமான வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் நான் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்று வரும்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அரசு வேலையும் நிச்சயம் பெற்று தருவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.